என்னுடைய ரசிகர்கள் செல்லக்குட்டி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் சாலு. இன்றைக்கி எது சம்மந்தமாக வீடியோஸ் இருக்க போகிறேன் நண்பர்கள். எது சம்மந்தமாக வீடியோஸ் இருக்க போகிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய ரசிகர்கள், என்னுடைய செல்லக்குட்டி, என் அன்பான தோழர்கள் எல்லாருக்கும் இனிய சித்திரை புத்தாண்ட நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. இந்த புத்தாண்டை உங்களோட ஃபேமிலி லவ்வர்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுங்க நண்பர்களே. நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கு எது சம்மந்தமாக வீடியோஸ் இருக்க போகிறேன் நண்பர்களே. போன வருடத்துக்கு நான் எப்படி இருந்தேன், அதுக்கு முதல் வருடத்துக்கு எப்படி இருந்தேன், இந்த வருஷம் வருடப்பிறப்புக்கு எப்படி இருக்கேன்றதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் நண்பர்களே. பேசணும். என்னுடைய ரசிகர்கள், என்னுடைய அன்பான தோழர்கள் உங்கள்கிட்ட தான் நான் சேர் பண்ணணும். வேறு போகிறோம் வாரவெல்லாம் சேர் பண்ண முடியாதானே, உங்கள்கிட்ட தான் நான் சேர் பண்ணணும். நீங்கள் அதெல்லாம் 4 வார்த்தை சொன்னால் கூட எனக்கு கொஞ்சம் எனக்கு 4 பேர் இருக்காங்களேன்னு கொஞ்சம் ஹாப்பி படும். அதுக்காக தான் என்னுடைய சோகம் சந்தோஷம் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட சேர் பண்ணுவேன். உங்களுக்கே தெரியும், நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சேர் பண்ணுவேன். அதை தான் இப்போ சேர் பண்ண நண்பர்களே. யாராவது புதுசாக வந்தீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு 8 நிமிஷம் வீடியோஸ் தான், முழுசாக பாருங்கள் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நான் சொல்லட்டுமா என்னண்டா, போன வருஷம் நாங்கள் எல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தோம். ஓகேவா? கூட்டு குடும்பம் எல்லாமே லவ்வாரும் சரி எல்லாமே ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக. போன வருஷத்துக்கு முதல் வருஷமும் அப்படி தான் இருந்துச்சு. ஓகேவா? ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு, கூட்டு குடும்பமாக இருந்தோம். ஓகேவா? ஆனால் இந்த வருஷம் வந்து பார்க்கும்போது, இந்த வருஷம் எனக்கு 7 சனி. நான் வந்து மீன ராசி. ஓகேவா? நான் வந்து ஒரு மீன ராசின்றபடி ஏன்னா 7 சனி தொடங்கியிருக்கு எனக்கு. ஆனால் இந்த வருஷம் வந்து எதுவுமே எனக்கு சரியாக வாய்க்கவே இல்லை. ஒரே பிரச்சனை, ஒரு பிரச்சனை தொட்டால் இன்னொரு பிரச்சனை, அப்படியே ஒரு பிரச்சனை வந்து இன்னொரு பிரச்சனை அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வருஷம் வந்து எங்களோட ஃபேமிலியே சிதவடைஞ்சு போய் கிடக்குது. ஓகேவா? எல்லாரும் ஒரு தனியாக பிரிஞ்சு இருக்கிறாங்க. ரொம்ப குடும்பத்துக்குள்ளேயே மனஸ்தாபம் கஷ்டம் அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த வருஷம் எனக்கு வந்து சரி கூடவே கூடாது. போன வருஷத்துக்கு முதல் வருஷமெல்லாம் ரொம்ப ஜாலியாக நான் நினச்சது எல்லாமே நடக்கும். ஓகேவா? நினச்ச எல்லாமே நடக்கும். நான் ரொம்ப சந்தோஷமாக லவ்வர் கூடவும் சரி எங்களோட ஃபேமிலி கூடவும் சரி ரொம்ப ஜாலியாக இருந்தேன். ஆனால் இந்த வருஷம் வந்து பார்க்கும்போது எதுவுமே சரியாக வாய்க்கலை. எல்லாருமே சிதைஞ்சு போய் ஒரு தனியாக எல்லோரும் இருக்காங்க நண்பர்களே. இதுக்கு காரணம் வந்து என்னன்னு சொன்னால், என்ன சொல்கிறது, இந்த ராசி நட்சத்திரம்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கு அதுலலாம் நம்பிக்கை கிடையாது. ஆனால் வந்து எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. நான் என்னென்னா இப்போ ரோட்டில் போகிறேன்னு வைங்களேன், ரோட்டில் போகும்போது அந்த என்ன கயிறு பார்ப்பாங்க, அந்த இது பார்ப்பாங்க தெரியுமா, இந்த ரோட்டுக்கரையில் இருந்துக்கிட்டு அந்த உழைக்கிறதுக்காக வந்து கூப்பிட்டு பார்ப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து சும்மா என்ன போல் போய்கிட்டு இருப்பேன், உனக்கு 7 ராசி, நீ கவனமாக இரு, உனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது, நீ யார்கிட்டையும் அம்மா பண்ணாத, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் வந்து பொய் சொல்ல மாட்டாங்க தானே, யாரை பார்த்தாலும் அதான் சொல்லி கொண்டுருக்காங்க, ஒரே பிரச்சனை தான். ஆனால் எனக்கு இந்த வருஷம் வந்து எனக்கு யாருமே இல்லை. ஓகேவா? நான் என்னுடைய குடும்பம் சிதவடைஞ்சு போனபடியா எனக்கும் யாரும் இல்லை. நான் ஒரு தனிமரமாக அனாதை மாதிரி தான் இருக்கேன் நண்பர்களே. போன வருஷத்துக்கு முதல் வருஷம் கூட ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு சொன்னால், இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, என்ன சொல்கிறது, என்னோட குடும்பமும் சரி எல்லாமே சிதவடைஞ்சு போனாலும் எல்லாம் தனியாக பிரிஞ்சு மனஸ்தாபம் பட்டு கஷ்டம் துன்பத்தில் இருந்தால் கூட, ஆனால் இதில் என்ன முக்கியமான விஷயம்ட்டா, யூடியூப் சேனல். ஓகேவா? என்னுடைய யூடியூப் சேனல் தான். ஓகே, போன வருஷத்துக்கு முதல் வருஷம் ஓப்பன் பண்ணி இப்போ 1 வருஷம் ஆயிடும். 1.5 வருஷமாக ஆயிடுச்சு இந்த சேனல். ஓகேவா? 1.5 வருஷம் ஆயிடுது. ஆனால் வந்து எங்களோட மொத்தமாக ஃபேமிலியில் வந்து 8 பேர் தான். ஓகேவா? 8 பேர் தான். ஆனால் 8 பேரை விட என்னுடைய சொந்தங்கள் இருக்காங்களே, ஓகேவா, இந்தியா சொந்தமும் சரி ஸ்ரீலங்கா சொந்தமும் சரி 1500 பேராவது நம்ம கேவலமாக பேசுகிறாங்க, மட்டும் தட்டி பேசுகிறாங்க. ஆனால் மிச்சம் 500 பேர் வந்து என்னை ரொம்ப நல்லமாக பாசமாக பார்த்துக்கிறாங்க. எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, தங்கச்சிமா நீ இப்படி ஒரு வழிக்கு போகாத, அப்படி ஒரு வழிக்கு போகாத அப்படின்னு நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இப்போ எனக்கு கையில் கிடைச்சிருக்க ஒரு துருப்புச்சீட்டே வந்து இந்த யூடியூப் சேனல் மட்டும்தான். ஓகேவா? இந்த யூடியூப் சேனல் மட்டும்தான். இது இல்லைன்ட்டு சொன்னால் இப்போ கூட நான் வந்து ஒரு அனாதை தான். ஓகேவா? நான் வந்து இப்போ மனசு கஷ்டமாக இருக்கும்போது என்ன செய்வேன் தெரியுமா, யூடியூப் பார்ப்பேன், டிக்டாக் பார்ப்பேன், வீடியோஸ் போடுவேன், லைவ் போடுவேன். இதே நான் வந்து இதுகள்லாம் எல்லாமே இருந்து போனால் நான் என்ன சொல்லுவேன், ஒரு தனிமரமாக ஒரு அனாதையாக ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அதனால் எனக்கு இது கிடைச்சிருக்கதே ஒரு பெரிய விஷயம். போன வருஷத்துக்கு முதல் வருஷமெல்லாம் நான் சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இந்த வருஷம் நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன். ஆனால் அது கடவுள் கொடுத்த என்னென்னா, நீங்கள் இருக்கீங்க என்கிட்ட. ஓகேவா? நிறைய பேர் நல்லா கமெண்ட் பண்ணுறீங்க, சில பேர் கெட்ட கமெண்ட் பண்ணுறீங்க. நான் எப்போவுமே பாசிட்டிவாக தான் நான் எடுத்துப்பேன், நெகட்டிவாக நான் எடுக்கலை. இருந்தாலும் நான் வந்து செத்துரு நீ என்னது சாவு, உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுப்பேண்டி, உன்னை அடித்து கொள்ளு வேண்டி, உன்னை சித்திரவதை பண்ண வேண்டிலாம் நிறைய பேர் வந்து என்ன ரொம்ப மோசமாலாம் கமெண்ட் போட்டு திட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த பார்த்த உடனே ரொம்ப ஃபீல் ஆகும் நண்பர்களே.
இவங்க போடுற கமெண்ட்டை நான் பார்த்தாலே எனக்கு உடனே டக்குன்னு ஃபீல் ஆகிறது ஒரே விஷயந்தான். டக்குன்னு என்ன சொல்கிறேன், மனசு டக்குன்னு வேதனை ஆயிரும். உடனே இவங்க போடுற கமெண்ட்டுகளை பார்த்தா எனக்கு உடனே மனசு வேதனை ஆயிரும். என்ன அறியாமலே எனக்கு மனசு வேதனை ஆயிரும். பேருந்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் யோசிப்பேன். யோசிச்சதுக்கப்புறம் சரி ஓகே இவங்கெல்லாம் வேணும்னு கமெண்ட் பண்ணுறாங்க, தெரியாமலாம் போடல, வேணும்னு கமெண்ட் போடுறாங்கன்ட்டு அதெல்லாம் தட்டி விட்டு போயிடுவேன் நண்பர்களே. ஆனால் உண்மை சொல்லப்போனால் இந்த வருஷம் நான் கோயிலுக்கும் போகல, ஒன்றுக்கும் போகல. மரத்து நீர் வாங்கினேன், நல்லா தலையில் அள்ளி வச்சு குளித்தேன், முழுகிட்டு இப்போ உட்காந்து சாப்பிடக்கூடாது லைவ் வீடியோஸ் போட்டு கொண்டிருக்கேன். கூட சொல்லணுமென்றக்காக தான் நான் போட்டு கொண்டிருக்கேன். சத்தியமாக சொல்லப்போனால் எனக்கு இந்த வருஷம் வந்து எனக்கு சரியாகவே இல்லை. இதுக்கு போன வருஷமெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலி. எல்லாமே எனக்கு வந்து நான் நினச்ச எல்லாம் நடந்தது, நினச்ச எல்லாமே எனக்கு என் பக்கத்தில் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் கிடையாது, எல்லாமே எனக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்களே இப்படி அனாதையாகி இப்படி ஃபீல் பண்ண இல்லாமல் வரும். ஓகேவா, எனக்கு யாரும் இல்லைன்னு தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஃபீல் பண்ணி சொல்லி கொண்டுருக்குறேன். இப்போ யாரும் இருந்தாங்கன்னா சொன்னால் இப்படி போட மாட்டேன். ஃபேமிலி கூட வந்த பிறகு வருஷம் பண்ணி இப்போ எல்லோரும் வருஷம் பண்ணி ஜாலியாக கோயிலுக்கு போய் புது ட்ரெஸ் எடுத்து போட்டு ஜாலியாக ஃபேமிலி கூட போய் சந்தோஷம் வருவேன். நான் வந்து எந்த சந்தோஷமும் இல்லாமல் வீட்டை இருந்துக்கிட்டு இப்படி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நினச்சிருந்தா நான் கூட ஃபேமிலியை கூப்பிட்டு வீடியோஸ் போட்டிருக்கலாம், கோயிலை கூட்டிகிட்டு போய் ஜாலியாக இருந்திருக்கலாம். அதான் சொன்னேனே, இந்த சிதவடைஞ்சு போன மாதிரியெல்லாம் உனக்கு எனக்கு அவ்வளோ ஹாப்பி, சந்தோஷம், அவ்வளோ நிம்மதியாக இருந்தேன். இந்த வருஷம் எனக்கு தெரிய ஃபீல் ஆகுது. அது என்ன சொல்கிறது, என்னென்னு சொல்கிறேன்னே தெரியல. அதெல்லாம் ஒரு ஃபீல் உங்களுக்கு சொல்லலாது. அதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன்னே தெரியாதுப்பா. உங்களுக்கு வந்தால் தான் தெரியும்னு சொன்ன மாதிரி அந்த ஃபீலை எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் முழிச்சு கொண்டிருக்க நண்பர்களே. நீங்கள் எல்லோரும் கூட ஃபேமிலி கூட ஜாலியாக கோயிலுக்கு போயிட்டீங்களா? இந்த ஊருக்கு போவாங்க, போயிட்டு ஃபேமிலி கூட அவங்களோட சொந்தக்காரங்க கூட ஜாலியாக எடுத்துகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு போனேன், அப்படி கூட்டிகிட்டு போனேன், எனக்கு ஃபேமிலி அப்படி கூட்டிகிட்டு போனேன், அப்படி இப்படின்னு சொல்லிங்களா. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சொல்லுங்கள், ஒரு வருஷமும் ஒரு மாதிரி தான் இருக்கும். இப்போ எல்லாருக்கும் ஒரு வருஷம் வந்து சிறப்பாக கிடையாது. ஓகேவா, ஒரு வருஷம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். இந்த வருஷம் ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த வருஷம் ஒரு மாதிரி இருக்கும். சொல்லல, அது அடுத்த வருஷம் நான் உசுரோடு இருக்கேனா இல்லையான்னு கூட தெரியாது. அப்படி தான் மனுஷன் வாழ்க்கை. எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த மாறும்னு தெரியாது நண்பர்களே. அதனால நான் சும்மா கேட்குறேன் உங்கள்கிட்ட சியாக பண்ணுங்கண்ணா. இந்த வருஷம் எனக்கு சத்தியமாக கூடாது. இந்த வருஷம் நான் வந்து வருஷம் வந்து யாரை வந்து விஷ் பண்ணக்கூட ஓ ரெண்டு வேறு மாதிரி ஃபீல் ஆகிட்டு உட்காந்துருப்பேன். விஷ் பண்ண மாட்டேன். அவங்க விஷ் பண்ணால் கூட நான் எனக்கு ஏற்கனவே நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு விஷ் பண்ணாங்க, நைட் விஷ் பண்ணாங்க, இன்றைக்கு விஷ் பண்ணாங்க. நான் வந்து கண்டுக்கலை. ஓகேவா, கண்டுக்கலை. என்ன சொல்கிறது, விருப்பம் இல்லை, மனசு விட்டு போடாம இருக்குது. விஷ் பண்ணி விஷை வாங்கி என்ன செய்ய போகிறோம் ரெண்டுகிட்ட பேசாமல் இருக்கேன். சும்மா இருக்கிறேன். என்ன செய்கிறது, போர் அடிக்குது, என்ன பண்ணலான்னு தான் தெரியாமல் முடிச்சு கொண்டிருக்கேன். அதான் நான் இப்போ அவங்க கூட கதைச்சிக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே. சரி ஓகே நண்பர்களே, என்னுடைய இதை நான் சொல்லிட்டேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். ஓகே பாய். டாடா 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 பாய்.